ஒரு வேதாளம் படம் ஓப்பனிங் மாதிரி, ஒரு தெரி படம் ஓப்பனிங் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எங்கள் அண்ணன் கவுண்டமணி சாருக்கு என்றைக்கு உள்ள வரவேற்பது. கவுண்டமணி சாரை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே அவரை காமெடி நான் பார்த்ததே இல்லை. அவர் அன்னைக்கும் ஹீரோ தான், இன்றைக்கும் ஹீரோ தான். ஒரு படத்தில் யார் ஹீரோ நினைக்கிறாங்கிற முக்கியம் இல்லை, அந்த படம் யாருக்காக ஓடுங்கிறதா முக்கியம். அப்படி யாருக்காக ஓடுதோ அவர் தான் ஹீரோ. பல படங்கள் அண்ணனுக்காக ஓடி இருக்குது, அதில் பல படங்கள் அவர் தான் ஹீரோ வாழ்ந்துருக்காரு. அன்றைக்கி கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் பல இது போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் உதவி இயக்குனரா, வசன விருத்தாவா, இப்போ நகைச்சுவை பகுதி எழுதுகிறவரா, இப்படி பல பரிமாணங்களாம் கடந்து வந்திருக்கேன். எதிரும் குதிரும் படம், அதில் நகைச்சுவை பகுதி நான் தான் எழுதினேன். அதில் நடித்தது அண்ணன் கவுண்டமணி அவர்கள். அதுபோல் உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணேன். அவர் இருந்த அந்த ஃபேக்கில் யாரோ ஒரு பையன் எழுதி நான் நடிக்கிறதான்ட்டு நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணல. நான் அவருக்கு பெரிய பெரிய ரைட்லாம் எழுதுகிற பொசிஷன் இருந்தாலும் ஒரு உதவி இயக்குனர் நகைச்சுவை இப்போ எழுதி அது நடிக்கலாம் யோசிச்சிருந்தானா எழுதிருக்க முடியாது. நான் அவரோட பெருந்தன்மை முதல்ல எனக்கு நகைச்சுவை பகுதி, நகைச்சுவை வசனம் எழுத வச்சது, அதுக்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்லிக்கிறேன். சினிமா சொல்லுவாங்க, நான் வந்து 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், 50 வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட புகழ் எத்தனை ஆண்டுகள் நிலைத்து இருக்குங்கிறது தான் முக்கியம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும், சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை ஆண்டுகள் சினிமா இருந்தாங்கிறதுலாம் இல்லை, அவங்க புகழ் இன்றைக்கி நினச்சிருக்கு. அதே மாதிரி கவுண்டமணி அண்ணன் அவர் எத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாங்கிற முக்கியம் இல்லை, அவர் புகழ் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். எல்லா காலநிலைகளுக்கும் அவர் முன்னாடியாக அவர் புகழ் நிலைச்சிருக்கும். எனக்கு வேறங்கள் கிடைக்க கிடையாத படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதை வார்த்தைக்கு எனக்கு வயது இருக்குது. இதுக்கு என்னங்க பேர்? இல்லை அதுக்கு என்ன பேர்? நாய் தான். கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தான். மறக்க முடியுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த கூப்பிட்டு வச்சு செய்யறதும் இதான் போல இதில் சீரியஸ் எடுத்து சிரித்து சந்தோஷம். நான் இப்போ நானே கேட்கலாம் சார், என்ன ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படின்னு கேட்கலான்னு ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு பேசும்போது என்ன ஏதாவது கலாய்ச்சிருங்க, சந்தோஷப்படுவேன் நான்.